சென்னை திருவொற்றியூரில் மாடு முட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண்ணின் மருத்துவ செலவை தமிழ்நாடு அரசே ஏற்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவொற்றியூரில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சாலையில் நடந்து சென்ற மதுமதி என்ற பெண்ணை மாடு ஒன்று முட்டி தூக்கி சுழற்றி வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மாட்டின் உரிமையாளர் கோடீஸ்வரன் மற்றும் அவரது மகன் என இருவரையும் திருவொற்றியூர் காவலர்கள் கைது செய்த நிலையில் காயமடைந்த மதுமதி திருவொற்றியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் சதை அழுகி போய்விட்டது எனவும் தமது மருத்துவ செலவை தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை விடுத்துள்ளார். மாடு சொல்லிட்டுல நான் உயிரோடு இருப்பேனானே எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. இது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சாப்பாடு எடுத்துன்னு போகும்போது தான் இந்த மாதிரி ஆச்சு. இது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அழுகி போச்சு, அந்த ஆப்ரேஷன் பண்ண இடம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இப்போ திருப்பி அது எல்லாம் பார்த்துட்டு இந்த இதுலேருந்து சதி எடுத்து இந்த பக்கம் வச்சு திருப்பி இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என் பிள்ளைங்களுக்கு அம்மாவாக இருந்தால் போதும், எனக்கு சீக்கிரம் நான் நடக்கணும். மாடு இந்த 5 சுற்றி 100 மீட்டருக்கு இழுத்துட்டு போச்சு. கை ஷோல்டரில் கை உடஞ்சிருக்கு. உடம்பெல்லாம் அடி தான், கையெல்லாம் ரொம்ப அடி தான். நான் இப்போ இருக்கிற நிலைமை என்னால் சொல்ல முடியல. கவர்மெண்ட்டை பார்த்து எதனா ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கள் கையில் காசு கொடுக்க தேவையில்லை. ஹாஸ்பிட்டல் செலவு மொத்தம் அவங்க ஏற்றுக்கினாங்கன்னா போதும். அதுதான் நான் கேட்குறேன்.